இன்றைக்கு பதிவில் ஐப்பசி துலா ஸ்நானம் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐப்பசி மாதத்துல காவிரியில் நீராடுவது அப்படின்றது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை ஐப்பசி துலா ஸ்நானம் நிறைவேற்றி தரும் என்பது நம்பிக்கை. ஏன் அப்படின்னா 14 லோகத்தில் எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறதோ அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் கலப்பதாக ஐதீகம். அதனால்தான் ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடுவது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காவிரியில ஐப்பசி முதல் நாள் நீராடுவது சிறப்பு, அல்லது ஐப்பசி மாதம் முழுக்க நம்மளால என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு போய் நீராடலாம், அல்லது கடைசி 2 நாட்கள் நீராடுவது என்பது மிக மிக சிறப்புக்குரியது. அதுலயும் ரொம்ப ஒரு பாரம்பரியமான மரபு என்னன்னா, ஐப்பசி முதல் நாள் காவிரியில் நீராடுகிற போது திருப்பராயத்துறையிலும் மற்ற நாட்களை, இப்ப ஐப்பசி 1ஆம் தேதி நம்ம துலா ஸ்நானம் பண்ண போறோம் அப்படின்னா திருப்பராயத்துறையில பண்றது சிறப்பு. மற்ற நாட்கள்ல பண்ணும்போது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துல நீராடுவது சிறப்பு. ஐப்பசி கடைசி நாள் நம்ம நீராடுறோம், துலா ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா அது மயிலாடுதுறையில் செய்வது சிறப்பு. 1000 ஆனாலும் மாயூரம் ஆகுமா அப்படின்னாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்க காவிரி ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிறீங்கன்னா, இப்ப ஐப்பசி மாதம் தானே, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் நீங்கள் நீராடலாம். நாங்கள் இருக்கிறதே மயிலாடுதுறையில் தான், நாங்கள் அங்கேருந்து திருப்பராயத்துறைக்கு வந்து தான் நீராடணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களால் எங்கே முடியுதோ அங்கே நீங்கள் நீராடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த நேரத்தில் நீராடணும் அப்படின்றது. ஐப்பசி துலா ஸ்நானம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பு அல்லது சூரிய உதயத்தின் போது செய்யப்பட வேண்டும் என்பது விதி. நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதுதான் ஐப்பசி துலா ஸ்நானம். எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் நிறைந்திருக்கிற காவிரி ஆற்றில், அந்த ஊர் பக்கத்துல உங்க ஊரை தாண்டி காவிரி ஆறு போகுதுன்னா இந்த ஐப்பசி மாதம் முழுக்கவே நம்ம துலா ஸ்நானம் செய்வது என்பது காலம் காலமாக மரபாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. இதை செய்யுங்கள். உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி நீங்கள், முக்கியமா நான் காவிரி அம்மனுக்கு ஒரு கோவில் இருக்கு ஸ்ரீரங்கம் அந்த படித்துறையிலன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? யாருக்கு தசா நடத்தக்கூடிய கிரகம் நீர் ராசியில இருக்கோ அவங்க ஒரு முறை அந்த வழிபாடு பண்ணுங்க. நான் ஏற்கனவே வேறொரு பதிவுல சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் இருக்கு, அது நிறைவேறாம இருக்கு, அல்லது குடும்பத்துல நிறைய தோஷம் இருக்கு, எல்லாரும் மாறி மாறி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் ஐப்பசி மாதம் துலா ஸ்நானம் செய்கிற போது நிச்சயமாக அந்த தோஷம் சாபம் எல்லாம் விலகி வீட்டில் நல்ல சுப காரியங்கள் நடக்கும், வீடு சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பு உள்ளவர்கள் நீங்க இருக்கிற ஊருக்கு பக்கத்துல காவிரி ஆறு எங்க இருக்கோ அங்க போய் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ அல்லது சூரிய உதயத்தின் போதோ ஐப்பசி துலா ஸ்நானம் செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.